பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா? கொன்னுடுவேன்டா. இப்ப எப்படி என் வாய்ஸ் தெளிவா இருக்கா? கேக்குதா? நல்லா கேக்குது கேக்குதியா? கேக்குது பேசி தொலை. வணக்கம் மக்களே. உடனடியாக இப்போ ஒரு சில பேரின் வற்புறுத்தல் காரணமாக மறுபடியும் நாங்க ஒரு பாட்காஸ்ட் பேச நம்முடன் 2 பேர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? யாருன்னே சொல்லாம வணக்கம். இல்ல இதுக்கப்புறம் தான் சொல்லணும். வித்தியாசமா பண்ணலாங்க. எங்க எவ்வளவு பெரிய ஃபேமஸான பாட்காஸ்டர் வச்சு பேசிட்டு இருக்கேன். கிரிஞ்சு மாமா என்ன நான் வரேன்டா. மாப்பிள்ள கிளம்பிட்டா. ஏன் இருக்கு? டேய், நான் ஓப்பனா சொல்றேன்டா. ஏப்பா நண்பர்களே கேட்டுங்க, நான் 40 நாளா இந்த ஊர்ல இல்ல. ஓகேவா? நான் வெளியில இருக்கேன். ஆனா ஒருத்த மட்டும் என் கேட்டுக்கு பக்கத்துல வந்து பூட்ட ஆட்டிக்கிட்டே இருக்கான். அவன் யாருன்னு நான் சொல்ல விரும்பல. டேய் நான் இல்லடா, பூட்ட ஆட்டாத அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பேசியாட்டம். அதாவது நான் என்ன பண்ணாலும் அவரை போய் அடிக்கிற நண்பர்களுக்கு இது சமர்ப்பணம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம், இந்த எலெக்ஷன் 2024 பத்தி தான் பேச போறோம். ஸோ அதை பத்தி பேசதான் நம்முடன் இஷாம் மற்றும் கிரிஞ்சு மாமா வேர்ல்ட் பாட்காஸ்டர் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாமா ஐயா? சரி, ஓகே. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சது வந்து நம்ம ரிச்சு தான். ரிச்சு அடம் பிடிச்சாரு. அவர் வேண்டுதல் கேட்க வந்து சரி நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். ஒரு 1 hour வந்து ஒரு 30 நிமிஷம் தான் பேசுவோம். அதுக்கு மேலாம் உங்களுக்கு காதுகளை பதம் பார்க்க மாட்டேன்னு சொல்ற உறுதியை நான் கொடுத்துக்கிறேன். சொல்லு இசாம், இந்த 2024 எலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? வருமா வராதா? வரா மாதிரி ஏதாவது அறிகுறி இருக்கு? வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. வழக்கம் போல இருக்கிற எல்லா டிவி சேனல்லையும் போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் போட்டு இருக்க வேணாம். ஷார்ட்டா முடிச்சிடணும்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலெக்ஷன். 2 பக்கட்டும் மோதலுக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஆஸ் யூஷுவல் பிஜேபிக்கு தான் அப்பர் ஹேண்டு இந்தியன் லெவல்ல யோசிச்சு பார்த்தா. அதுக்கு எதிராக வந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பேர்ல காங்கிரஸ், இடதுசாரி அமைப்பு அப்படிங்கிற பேர்ல இருக்கிற எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துருக்கிறாங்க. அதான் இப்போதைக்கு இருக்க தேர்தல் நடைமுறை. இதுல என்ன, பிஜேபிக்கான இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அது எப்படி இவங்க சேனலைஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இது அப்போசிஷன் பார்ட் இது சேனலைஸ் பண்ணணும். அதை சேனலைஸ் பண்ணா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். கடும் போட்டி தான், 2 சைடும் ஒரு கடும் போட்டி இருக்கு. பட் ஸ்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா நடப்புல இருக்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இருக்குது ஓவராலா பார்க்கும்போது. நான் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கிங்க பாருங்க மக்களே, இந்த எலெக்ஷன் மூலமாக இந்த பாசிசத்தை ஒழிக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நம்பிக்கைன்ற கொண்ட மக்கள் வந்து இந்தியா கூட்டணியை ஆதரித்து ஓட்டு போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் ஓட் ஃபார் த இந்தியா கூட்டணி. ஓகேவா? இஃப் யூ எராடிகேட் டு பாசிசம் இன் அவர் கண்ட்ரி, ப்ளீஸ் ஓட் இந்தியா கூட்டணி. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம், இந்த வாக்குகளை சொல்லிட்டோம். பிஜேபி உள்ள வந்துரும், அதனால இந்தியா கூட்டணி பிஜேபி உள்ள வந்துரும். ஓட்டு போட்டு பாசிசத்தை ஒழிக்க போறீங்களா? அதேதான், நம்ம ஓட்டு போட்டு இப்போ பாசிசம் ஒழிக்க போறோம். பெரிய ஆளுங்களா இருக்கீங்களா? ஏதாச்சும் ஒன்று ஆக்டிவிட்டி கொடுக்கணுங்க, சும்மா இருக்கக்கூடாது. ஜூம்பா டான்ஸ்ல சேர்ந்து விட்டுட்டு இடுப்பாட்டாம டான்ஸ் ஆட முடியும் அப்படிலாம் கிடையாது, ஆட்டணும். யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது? பிஜேபிக்கு அட்வான்டேஜ் இருக்கும். உண்மையாவே பிஜேபி ஜெயிக்குமா? எப்படி நீ ஊர்ஜிதமா வந்து பிஜேபி வாய்ப்பு இருக்கா? பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்பிடண்டா எப்படி சொல்ற? எனக்கு அது புரியவே இல்லை. இல்ல கான்பிடென்ட்டாலாம் ஒன்றும் சொல்ல. இது வரைக்கும் நடந்த நடப்புகள்ல இருந்து பார்க்குற ஒரு அனாலிசிஸ் தான். இப்போ சிம்பிளாக எடுத்துமே, இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அதுக்கப்புறமேட்டு ஆந்திரா, இன்க்ளூடிங் மகாராஷ்டிரா, இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே ஓவராலாக பார்க்கும்போது ரீஜனல் பார்ட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதை மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. குறிப்பாக தமிழ்நாடு, நான் தெலுங்கானா வர தமிழ்நாடு, கேரளா, அதுக்கப்புறமேட்டு இப்போ ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷன், இந்த 3 எலெக்ஷன்ஸ்லையுமே ரீஜனல் பார்ட்டிஸ், அங்கே ஒய்ஆர்எஸ் இருக்கட்டும், இங்கே வந்து டிஎம்கேவாக இருக்கட்டும், கேரளாவில் சிபிஎம்மாக இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் காங்கிரஸ், பேரலி இன் கர்நாடகா ஆல்சோ இப்போ ரீசெண்டாக வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களுக்கான ஃபுட்ஹோல்ட் இருக்குது. கட்சி அமைப்பு வந்து மாவட்ட கிளை அமைப்பு வரைக்கும், கிராமங்கள் வரைக்கும் பரவி இருக்கு. அதே மாதிரி பிஜேபி உள்ள புகுந்து ஆட்டத்தை கலைக்க நினைச்ச எதுவும் பெருசாக செல்லுபடி ஆகல. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சமீபத்தில் சேகர் பாபு மேல ஒரு டார்கெட் இருந்துச்சு, பொன்முடி அவர்கள் மேல. கரூர் சீம சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையோட கண்காணிப்புல இருக்கிறாரு. ஐயா, காவல்துறை அவர் கண்காணிப்புல இருக்கு. மாத்தி பேசுறீங்க, தவறா பேசுறாரு. எடிட் பண்ணு. காவல்துறை அவர் கண்காணிப்புல இருக்கு. சரி சரி, தெரியலப்பா, எனக்கு தெரியல. பட் எப்படியுமே சொல்றேன், ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல் வழக்கு உள்ள போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவரை அமைச்சர் பொறுப்புல இருந்தது. ஆனா பெருசா எதுவுமே அதுக்கான ஒரு இம்பாக்ட் எல்லாம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரான ஒரு அவுட்கம் தெரியுது. ஸ்டில் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுற போக்கு தான் இருக்குது. அதே மாதிரி திமுக ஆட்சியை வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நிறைய குறைகள் இருந்தாலும் சரி ஓகே,
ஒரு தற்காலிகமாக வச்சு அவங்க வந்து ஆதரிக்கிறாங்கங்கிறது நம்ம ஒரு ஓவர்வியூவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாநிலங்களை பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் நடப்பில் இருக்க இருப்புல இருந்து ஒரு 70லேருந்து 80% வாக்குகளையும் சரி இருக்க சீட்ஸையும் சரி அவங்களால ரீட்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு 30 சீட்ஸ் வந்து 39 கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. சென்ற முறை 38 தொகுதிகள் கிட்ட அவங்க வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறையும் அதுக்கு ஓரளவுக்கு வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு சீட்டு இவர் இந்த ஓபிஎஸ் மகன் ஜெயிச்சார்ல. அதான் பன்னீர்செல்வத்தின் ஒரே ஒரு குழுக்கள் வராத மாதிரி ஜெயிச்சாரு. அதை வச்சுக்கிட்டு அவரு என்ன பண்ணாருன்னு நம்மளுக்கும் தெரியல. அந்த எம்பியை வச்சு தமிழ்நாடு என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியல. அது கணக்கில் வராத பணம் போல அது தானா இருக்கு அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். நீ எனக்கு வந்து சொல்றது எனக்கு புரியுது. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இன்க்ளூடிங் தெலுங்கானா எல்லாமே தான் சொல்றேன். ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேல்யூபிள் கவுண்ட் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பேக் போனா இருக்க போகுது அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. இது வந்து பிஜேபியோட டிஸ்அட்வான்டேஜா நான் எடுத்துக்கிறேன். அட்வான்டேஜ் என்ன இருக்கு இந்தியால? இந்தியா கூட்டணியோட அட்வான்டேஜ் என்ன, இல்லைன்னா பிஜேபியோட அட்வான்டேஜ் வந்து பத்தி சொன்னாலும் ஓகே தான். இல்லை, நான் ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நம்ம ஒன்றும் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இல்லை. நமக்கு கள அரசியலிருந்து கிடைத்த அனுபவங்கள், அப்புறம் ரொம்ப சமீபத்தில் 2 மாநாடுகள் வந்து பார்த்தோம். அப்படிலாம் கிடையாது. இந்த பேரு எங்கெல்லாம் டேட்டா இருக்குன்னு சொல்லு, இந்த மக்கள் நம்புவாங்க. எங்கெல்லாம் டேட்டா இருக்கு, ஓகேங்களா, நாங்க பேசுறதெல்லாம் டேட்டா இருக்கு, அதனால நாங்க நீங்க கேட்டீங்கன்னா நாங்க டேட்டா போறோம், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த மக்கள் நம்புவாங்க. சொல்லுங்க, யாரு என்ன கேட்க போறா? சோர்ஸ் இருக்கு. ஏ அப்படிலாம் இல்லை. நான் விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு என்னன்னா, எலெக்ஷன் டைமில் இருக்கிற எந்த டேட்டாவாக இருந்தாலும் சரி, இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் மேனிப்புலேஷன் தான். அதெல்லாம் எந்த டவுட்டுமே வேணாம். காரணம் என்னன்னா 2 விதத்தில் இருக்குது. ஒன்று, கொடுக்கப்படுற தரவுகள் வந்து எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு வந்து ஒரு அத்தரைஸ்டு சோர்ஸ்னு ஒன்று கிடையாது. ஏன்னா அரசாங்கம்ங்கிறதே ஆல்ரெடி ஸ்கியூடாக தான் இருக்குது. அது ஆல்ரெடி அதுக்கு ஒரு பயஸ் இருக்குது. ஆளுங்கட்சிக்கு சார்பாக செய்யக்கூடிய இடத்துல தான் ஒரு அரசு வெளியிடக்கூடிய தரவுகளே ஒரு முதல் கட்டமாக இருக்குது. ஸோ அங்கேருந்தே நமக்கு சிக்கல் ஆரம்பிக்குது. 2ஆம் கட்டத்தில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை தேர்தல் காலகட்டத்தில் நாங்கள் எடுத்த ஆய்வுனா எந்த ஒரு கள ஆய்வுமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக ரொம்ப அத்தன்டிகேட்டடாக எல்லாமே நம்பினதுன்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் இல்லை மாணவ அமைப்புகள் எடுத்த சர்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பேக்ட் ப்ளே பண்ணுச்சு 2000s ஏர்லி பீரியட்லாம். பட் அதுவுமே இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஃப்ளக்சுவேட்டடாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மக்களோட வாக்களிக்கிற முறையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட் இம்பேக்ட் வரைக்கும் ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அப்போ ஏன்னா நான் ஏன் இன்றைக்கே நம்ம இது பேசுறது சரின்னு தோணுச்சுன்னா, ஏகப்பட்ட சர்க்கஸ் வரப்போகுது. இன்றைக்கி நம்ம மார்ச் 19 அன்றைக்கி இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏப்ரல் 19க்குள்ளே கிட்டத்தட்ட எல்லா பிரச்சாரங்களும் முடிவுக்கு வந்திருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், இந்த 1 மாதம் நடக்கிற சர்க்கஸை மட்டும் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். என்னன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வி கேட்டீங்க. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ்னா சவுத் ரீஜன்ஸில் இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்க 5 ஸ்டேட்லேயுமே வந்து பிஜேபிக்கு பின்னடைவு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எது அட்வான்டேஜ்னா, எஸ், முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான். குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிராவில் ஒரு 50%, அதுக்கப்புறம் கௌபெல் ஸ்டேட்ஸ் இருக்க பீகார், மற்ற மாநிலங்கள், இந்த எல்லா பகுதிகளிலுமே இன்னைக்கு பிஜேபி மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக வளர்ந்து நிற்கிது. உத்தரப்பிரதேசங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டுமே 80 தொகுதிகள், த ஹையஸ்ட் அமாங் ஆல் ஸ்டேட்ஸ். அது நீங்கள் வந்து தேர்தல் காலத்தில் தேர்தல் எப்படி நடக்குதுங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட 5 கட்டங்களுக்கு மேலே வந்து தேர்தல் வந்து நடக்குது. இது 5 ஷெட்யூல்ஸ் இருக்குது. நீங்கள் உத்தரப்பிரதேஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஏர்லியாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் நம்ம கூட தமிழ்நாட்டோட சேர்ந்து ஏப்ரல் எண்டுலேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கே வந்து போலிங். ஆனால் அது கம்ப்ளீட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அப் டு மே வரைக்கும் போகுது. ஸோ பல கட்டங்களாக அது வந்து கொண்டு போகிறதுக்கான காரணம்னா லிவரேஜ் அவங்க பார்க்குறாங்க ஒவ்வொரு கட்டத்தில். ஏன்னா இன்றைக்கி அரசாங்கங்கிறது பிஜேபியோட ஒரு துணைக்கரம் மாதிரி தான். அதோட அவங்களோட அங்கம்னு கூட சொல்லலாம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பியூரோக்ரஸி வந்து இறங்கி ஒரு பார்ட்டிக்கு ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்துருச்சு. அரசுங்கிற இயந்திரமே ஆளும் வர்க்கத்தோட கைப்பாவை தான். என்னன்னா இது எப்பவுமே நடக்கும். ஒரு ஆளுங்கட்சிகளுக்கோ இல்லை ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகளுக்கு ஒரு அரசு துறை வேலை செய்யறதுங்கிறது நடந்த விஷயம். பட் இவ்வளோ ஓப்பனாக துணிச்சலாக அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சு நம்ம இவ்வளோ பார்த்தது கிடையாது. ஒரு தேர்தல் நடைபெறத்துக்கு சில நாட்கள் இல்லை சில வாரங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஆணையர் வந்து பதவி விலகுறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரேராக பார்க்குறோம் நம்ம. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் ஏகப்பட்ட அரசுத்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா பணியிட மாற்றப்பட்டிருக்காங்க தேர்தலுக்கு முன்பாக. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கலாக அதே மாதிரி பெரிய லெவலில் இந்தியா முழுக்க நடக்குது. இப்போ இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ குஜராத்தில் வந்து கிட்டத்தட்ட பெரும்பான்மையான தொகுதிகள் வந்து ஆல்ரெடி பிஜேபி வசம் தான் இருக்குது.
அங்கே காங்கிரஸ்லாம் ஃபுட்ஹோல்ட் ஆகி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ கிட்டத்தட்ட குஜராத், உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் 100 தொகுதிகள் கிட்ட பிஜேபி நேரடியாக கவர் பண்ணிடுறாங்க. ஒன் ஸ்ட்ரோக்கில் சொன்னேன், வித்தின் 2 ஸ்டேட்ஸ் அவங்க. அப்புறம் மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிமாச்சல், மற்ற உதிரியாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட், எல்லா பகுதிகள்லையுமே அவங்க வந்து வேரோண்டி தான் நிற்கிறாங்க. ரொம்ப சமீபத்தில் ஜார்க்கண்ட் ஆஸ் வெல் அஸ் ராஜஸ்தான், இந்த 2 இடத்தையுமே காங்கிரஸ் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. நிறைய அவங்க வந்து ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சமீபத்தில் நான் கவனித்த வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து பிஜேபி ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து விசிகா வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. மாயாவதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து எதிர்க்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன மாதிரி கூட்டணிக்குள்ளே போக போகிறாங்கன்னு முழுசாக தெரியல நமக்கு. அங்கிட்டு இங்கிட்டு ஆசிலேட் ஆகிட்டே தான் இருக்குது. நிதிஷ்குமார் அதுக்கு அவர் லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் சுவிட்ச் ஆவார் நினைக்கிறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் தெரிஞ்ச மாதிரி வெஸ்ட் பெங்கால், அங்கே மம்தா என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க யாருமே இன்னும் இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் வரலை. ஐயா, அவங்க தான் வந்து இந்தியாவிலேயே வந்து ரெண்டாவது கட்சி, தேர்தல் பாண்டுல அதிகமா வாங்கின 2வது கட்சி. அவங்க எப்படி பிஜேபிக்கு சாதகமா இருப்பாங்க? எதிர்ப்பாங்கய்யா. பாசம் ஆண்டனியா இருக்கிற பிஜேபியை எதிர்க்க பாசாவா தான் மாறணும். இந்த மாதிரி நீங்க பிபிஜி பாசா பாய், அதனால அந்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு தெரியல. பட் ஆனால் வெஸ்ட் பெங்காலும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலி உங்களுக்கு அந்த சைடு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் அதிகமான தொகுதிகள், கிட்டத்தட்ட 40க்கும் 42 நினைக்கிறேன் மேற்பட்ட தொகுதிகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி போக்கில் நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ பிஜேபிக்கு இந்த தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அளவுலேயே முதல்ல கிடையாது. அங்கே மற்ற மாநிலங்களில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இப்போ இந்தியா கூட்டணின்னு நம்ம சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் சவுத் இந்தியா தான். பட் ரைட் நோ இந்த மொமெண்ட் வரைக்கும் நமக்கு அப்சர்வேஷனில் இன்னைக்கு தேர்தல் காலத்துக்கு முன்னாடி, அதாவது வாக்குகள் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. எனக்கு ஒரு டவுட் ஐயா. இல்லை, ஓகே, நீங்கள் அட்வான்டேஜ் சொல்கிறதெல்லாம் ஓகே. பட் இப்போ பிஜேபி முன்வைக்கிறது என்னன்னா ஒரு ஹிந்துத்துவாங்கிறது ஐடியாலஜி. அது நம்ம வெறும் இந்த எலக்ட்ரிக்கல் பாலிடிக்ஸ் வச்சு மட்டும் அதை டிஃபீட் பண்ண முடியுமா? இதுதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இந்துத்துவா ஐடியாலஜியாக நம்ம எப்படி அதை கன்சீவ் பண்ணுறோன்னு இருக்கோம்ல. ஸோ இந்துத்துவாங்கிறது இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறதா, இல்லை மனு தர்மத்தை தூக்கி பிடிக்கிறதா, இல்லை அவங்க பிரச்சாரம் பண்ணுற மாதிரி சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கிறதா, இதெல்லாம் பேச்சு வழக்கில் என்ன வேணால் நம்ம வந்து காயின் பண்ணலாம். பட் அரசியல் ரீதியாக அது என்னன்னு பார்த்தா தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா சாதியினரையும் தான் கணக்கில் இடுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிராக அவங்க ஒரு புது சோஷியல் ஆர்டர் வந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டியை வந்து அவங்க கிரியேட் பண்ணுறான். நீ யாராக இருந்தாலும் நீ யுவர் பொலிட்டிக்கலி யுவர் ஹிந்து, அரசின் பார்வையில் நீ ஒரு இந்து. இப்போ இந்துன்னுங்கிறதுக்கு அதுக்கு என்ன ஒரு வரையறை அவங்க வைக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ இந்து மத சட்டங்களை வந்து ஏற்றுக்கிறவங்கள தாண்டி பிஜேபி எதை வந்து இந்துயிசம்னு முன்வைக்குதோ, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பார்வை, தலித்துகளுக்கு எதிரான ஒன்று, இந்தியாவுக்கான முதலான இன்னைக்கு இருக்கக்கூடிய நியோலிபரல் எக்கனாமிக் பாலிசி டிசிஷன்ஸ், இப்படி எல்லா விதமான கண்ணோட்டத்தையும் உள்ளடக்கி தான் அவன் இந்துத்துவ ஐடியாலஜியை வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ அது வந்து வெறுமான உங்களுக்கு வந்து தேர்தல் அரசியலில் தோக்கடிக்கப்படுற விஷயம் கிடையாது. அது கிட்டத்தட்ட சமூகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. அப்போ அதை நீங்கள் தோக்கடிக்கிறதுங்கிறது இட் கேனாட் பி ஜஸ்ட் அண்டர் எலக்டோரல் பாலிடிக்ஸ். ஆனந்த் எல்டுண்டேயோட ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம் இருக்கும் அதோட சாதியின் குடியரசு ரிப்பப்ளிக் ஆஃப் கேஸ்ட் புக்கில். fascists கம் டு பவர் த்ரூ எலெக்ஷன்ஸ் பட் they cannot be retrieved by the same அப்படின்னு இருக்கும். அதாவது பாசிசவாதிகள் வந்து தேர்தல் அரசியல் மூலமாக தான் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள், ஆனால் அவர்களை தேர்தலின் மூலமாக ஒரு நாளும் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துலேருந்து, ஃபினான்ஸ் சிஸ்டத்துலேருந்து, என்டையர் பொலிட்டிக்கல் சிஸ்டமே வந்து இந்துத்துவ ஐடியாலஜியோடைய கண்டினியூஸ் ப்ரொபல்ஷனில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க ஊடுருவி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 1930கள் 40களில் நம்ம ஐரோப்பிய கண்டத்தில் பார்த்துருப்போம் ஃபாசிசம் எப்படி வளர்ந்துச்சு, ஹிட்லருடைய நாசி கொள்கை எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்த்துருப்போம். இப்போ அந்த பிரதிபலிப்பு வந்து இன்னொரு புதிய வடிவத்தில் இந்தியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்துட்டு பல நாடுகளில் இது நடந்துகிட்டு இருக்கு. பிரேசிலில் வந்து பார்த்தீங்கன்னா பொலஸ்னாரோட கவர்மெண்ட்டை டிஃபீட் பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஜெர்மனியில் கூட ஏஎஃப்டி பார்ட்டி இவங்களோட பரப்புரையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது எவ்வளோ வீரியமாக காட்டமாக இருக்குன்னு. இஸ்ரேலில் நாட்டன் ஹைவ் நீங்கள் கேட்கவே வேணாம். அப்போது இது உலகம் முழுக்க வந்து ஒரு முதலாளித்துவ அமைப்புக்குள்ளே நடக்கிற ஒரு நிகழ்வு போக்கு தான். எப்பெல்லாம் வந்து இந்த அமைப்பில் வந்து
ஒரு பொருளாதார நெருக்கடி வருதோ, சமூக ரீதியா வந்து மக்களுக்கான பொருளாதார தேவைகள் வந்து ஒரு இறுக்கமான சூழலுக்குள்ளாகுதோ, அப்போ வந்து ரொம்ப கடுமையான ஒரு சர்வாதிகார போக்குல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள வந்து இந்த முதலாளித்துவ வர்க்கம் வந்து வளர்த்தெடுக்கும். தங்களோட தேவைய வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக. அப்படி வளர்த்தெடுக்கப்பட்டவங்க தான் ஹிட்லர், முசோலினி. இன்றைய காலகட்டத்தில அது பொலஸ்னேரோ, மோடி, நேட்டன்யாஹு மாரியான ஆட்கள்ட்ட வந்து விழுது. இப்ப இந்துத்துவாங்கிறது வெறும் வாக்கரசியலை மையப்படுத்தி வரல. அது வந்து சமூக ரீதியா கல்ச்சுரலாவும் பொலிட்டிக்கலாவும் ஒரு மூவ்மெண்ட்டா டெவலப் ஆயிருக்கு. அதுக்கு பலவிதமான முதலாளிகள் வந்து மிக பெருமளவுல உறுதுணையா இருந்திருக்காங்க. ரொம்ப சிறந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வைப்ரண்ட் குஜராத் மாடலும் இப்ப ரொம்ப சமீபத்தில் அம்பலப்பட்ட நம்ம இல்ல எலக்டோரல் நிறைய பேர் பாண்ட்ஸும். இந்த வைப்ரண்ட் குஜராத்தை பத்தி மறந்துட்டு இருப்பாங்க. சின்ன ரீகால் மட்டும் நான் பண்ணிருக்கேன், ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, டெல்லியில இருந்த ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் வந்து குஜராத்ல நடந்த ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு சமாதானம் பேசுறதுக்காக உள்ள வந்தவர் தான் திரு ஆனர் மோடி. வந்துட்டு ரெண்டு பேரையும் தூக்கிட்டு நான் தாண்டா நாமினேட் செய்யும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு கலவரத்தை போட்டுட்டு அதுக்கடுத்தது என்ன பண்றாருன்னா, இந்தியா முழுவதும் குஜராத் முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபகண்டா பண்றதுக்கு ஒரு ஒரு மீட்டிங் செட் பண்றாரு. எப்படின்னா, உள்ளூர் முதலாளிகளை திருப்பி கொடுத்ததா மாதிரி 1 ஏக்கர் 1 ரூபா, அப்புறம் யார் வேணா எத்தனா கூடி எங்கனா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த குஜராத் மாநிலத்தையே விற்கிறாரு. வித்து போட்டு என்ன பண்றாங்கன்னா, அதானி, அம்பானி, அப்புறம் நம்ம டாட்டா, ரத்தன் டாட்டாலாம் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து டிவியில முன்னாடி வந்துட்டு குஜராத் வளர்ந்து நிற்கிறது, ஆகா ஓஹோன்னு இருக்கிறது, இந்தியா ஒளிர்கிறது அப்படிதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 144 வெர்ஷன், ஓகேங்களா? பிக்சலோட வெர்ஷனோட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் வளர்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரொபகண்டாவை போட்டு வளர்ந்து அங்க இருக்கிற தளவத்தினால உட்பட்டப்பட்ட ஏழை மக்கள், அப்புறம் பாதிக்கப்பட்ட எப்படி சொல்றது, நடுத்தர மக்களை, புவர் ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்ட மக்களை வந்து சுரண்டி பிழைக்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணி அழகா சந்தோஷமா இருந்து இப்போ அது வந்து இந்தியா முழுவதும் பண்ணதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் மோடி. இதுதான் வைப்ரண்ட் குஜராத் மாடல். ஓகேங்களா? இப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல தோழர், நீங்க சொன்னதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த நியூலிபரல் எக்கனாமிக்ஸை வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல வந்து போஸ்ட் 90s ஆஃப்டர் குளோபலைசேஷன் சோவியத் ஒன்றியம் வீழ்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் சோதனைக்குள்ளாக்கப்பட்டுச்சு. ஏன் அது கொண்டு வந்தாங்கன்னா, வெளிநாட்டு மூலதனம் இந்தியா மாதிரி மூன்றாம் உலக நாடுகள்ல நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களோட உழைப்பை சுரண்டுறதுக்கு தான். நம்ம உழைப்பை சுரண்டுறோங்கிறது இவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல கேட்கறவங்க. அப்போ ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐஎம்எஃப் நிறுவனத்தினுடைய உலக வங்கியின் சார்பாக எல்லா உலக நாடுகளும் கையெழுத்திட்டாங்க. அது என்ன ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம். அதுக்கான ஒரு சோதனை ஓட்டம் தான் உங்களுக்கு வந்து வைப்ரண்ட் குஜராத் மாடல். அதில் மிக பெரும் அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு அதுக்கான சமிட்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. அதாவது வெளிநாட்டு முதலாளிகளும் உள்நாட்டு முதலாளிகளும் தங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு ஒரு பிஸ்னஸ் வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு மிக பெரும் அளவில் கோஆப்ரேஷன் வந்து நடந்துச்சு. நீங்கள் த்ரூ அவுட் 90s எடுத்து பாருங்கள், எல்லா இடங்கள்லையும் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப விசாலமாக பார்க்கலாம். அதில் நிறைய இந்திய முதலாளிகள், குறிப்பாக குஜராத்தை சேர்ந்த முதலாளிகள் வந்து அதிகமாக வளர்ந்தாங்க. அதோட நீட்சி தான் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம எஸ்எல் குரூப் எடுத்துக்கலாம், நம்ம அதானி நிறுவனத்தை எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே வந்து அதில் பலன் பெற்று வளர்ந்தவங்க தான். அதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக மோடி அரசாங்கம் இருந்துச்சு, இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து நமக்கு எந்த டவுட்டும் வேணாம். இந்த நியூலிபரல் எக்கனாமிக் பாலிசிஸ் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்லேயே வந்தபோது என்னன்னா இமீடியட் க்ரோத் கொடுத்தாங்க. அப்போ என்னது, தாராளமய கொள்கையை அப்ளை பண்ணாங்க. இந்தியாவில் நிறைய விஷயங்கள் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருந்துச்சு. கல்வி, தண்ணீர், இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். இதெல்லாமே வணிகமயமாச்சு. அது எல்லாத்தையும் வந்து லிபரலைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை நீங்கள் விற்பனை செய்யலாம், நேரடியாக போய் விற்பனை செய்யலாம். பன்னாட்டு நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு அதுக்கான கிளாஸஸை வந்து பாலிசி டிசிஷன்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம விற்பனை வந்து பெருக்கிக்கிட்டே போகலாம். இது முதல் கட்டமாக நடந்த விஷயம். ரெண்டாவது பிரைவேட்டைசேஷன். அப்படி தாராளமயப்பட்ட நிறுவனங்கள் அரசு சார்பு இல்லாமல் தனியார் நிறுவனங்களும் தனிப்பட்ட முதலாளிகள் கிட்டையும் அது இயங்க முடியும். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்திய ஏற்றத்தாழ்வுகளை இன்னும் அதிகப்படுத்துறதுல. ஏன்னா இந்த பிரைவேட்டைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன் பாலிசிஸ் என்ன பண்ணுச்சுன்னா, மக்களுடைய ஒட்டுமொத்த உழைப்புலையும் வளர்ற ஒரு சமூகத்தினுடைய பலன்கள் இருக்குல்ல, அது குறிப்பிட்ட சில முதலாளிகள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளுச்சு. மூணாவது விஷயம் தான் குளோபலைசேஷன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சந்தைங்கிறது உலகமயப்பட்ட சந்தையாயிருச்சு. இந்தியாவில் நீங்கள் ஒரு பொருளை விற்பனை செஞ்சு எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் வந்து அதை போய் விற்க முடியும். உங்களுக்கு அதுக்கான திறனும் பலமும் இருந்துச்சுன்னா, ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். அந்த ஒரு சூழல் வந்து குளோபலைசேஷன் ஏற்படுத்தி தந்துச்சு. பட் என்ன நம்ம மறந்துட்டோன்னா, நீங்கள் 90கள்லையோ 2000லையோ பிறந்திருந்தா
நீங்க ஆரம்ப கட்டத்துல பார்த்த நிறுவனங்களோ, கம்பெனிஸோ அதெல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு காணாம போயிருக்கும். அது எல்லாமே இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. அதுவும் வளர்ச்சி தான். ஆனா அந்த வளர்ச்சியில யார் அழிஞ்சு இல்லாம போயிருக்காங்கங்கிறத நம்ம கொஞ்சம் ரீவிசிட் பண்ணணும்னு நெனைப்பேன். 2 முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வைப்ரன்ட் குஜராத்தில் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒன்று அந்த நர்மதா அணை திட்டம். நர்மதா அணை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்கள்ட்ட வந்து அதை ஒப்படைச்சு பின்னாட்களில் வந்து அரசு துறையோட செயல்பாடுகள்லாம் கொண்டு போனாங்க. இதில் நேரடியாக வந்து அந்த நிறுவனங்கள்லாம் பலன் பெற்றுச்சு. அதானி நிறுவனம் அதில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சு. இன்னொன்று சர்தார் நதி திட்டம். அந்த மாநிலத்தை சுற்றி ஓடக்கூடிய ஒரு நதி. அதுக்கான எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுமே தனியார் நிறுவனங்கள்ட்ட தான் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த கவர்மெண்ட் என்டிட்டி எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, முழுக்க முழுக்க இது எல்லாத்தையும் ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு வித்து, ஒரு தனியார் முதலாளி அதை எடுத்து நடத்தி, அரசாங்கம் வந்து வெறும் கமிஷன் வாங்குற ஒரு ரோல் தான் அதுக்குள்ள ப்ளே பண்ணுச்சு. அப்போ மக்களுடைய வரி பணமும் சரி, அரசின் மூலம் வரக்கூடிய வருவாயும் சரி, இது எல்லாமே ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஆனா அது வந்து ரொம்ப பிசினஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு மாடல். இந்த உலகமே வந்து வியந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போனாங்க. அப்ப என்ன பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய விஷயங்கள் வந்து தனியார் முதலாளிகள் எடுத்து நடத்தும்போது, அப்போ அவங்களுக்கு வந்து அதிகமான லாபத்தை வந்து அங்கேருந்து பெருக்கி எடுத்துட்டு போ முடியும். அதே மாரி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயும் சரி, அவங்களோட சப்சிடீஸும் சரி, அடிச்சு நொறுக்கப்பட்டுக்கிட்டே வரும். இது வந்து இந்த எல்பிஜி ப்ரோகிராம்ல வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா உலகம் பூரா நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு அதே மாரி இன்னைக்கு சூரத் நகரத்த நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லியஸ்ட் சிட்டீஸ் இன் த கண்ட்ரி. வைரத்தினுடைய ஒரு செழிப்பு வந்து அந்த நகரத்துல நீங்க பார்க்கலாம். அவ்வளோ தொழில்துறை நிறுவனங்கள் வந்து வளர்ந்துருக்கு. பட் அது எல்லாமே பிரைவேட் என்டிட்டிஸ் தான். அரசு நிறுவனம் கிடையாது. எல்லாம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் பேர் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன். இந்த தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. அது ஒரு குஜராத் ஃபினான்ஸ் சிட்டி ப்ரோக்ராம் ஒன்று கிஃப்ட்னு பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அகமதாபாத், சூரத், முந்திராங்கிற போர்ட் மொத்தம் இன்னைக்கு வந்து அதானி நிறுவனத்துக்கு சொந்தமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய வர்த்தகத்தை செய்யற ஒரு போர்ட் அது. அது முழுக்க முழுக்க உனக்கு வந்து வாணிபங்கிறது ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்டயும் அதோடைய முதலாளிகிட்டயும் நம்ம ஒப்படைச்சிட்டு உட்காந்துருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து பெரிய கொடுமை தான் யோசிச்சு பார்த்தோன்னா. எந்த அளவுக்கு இல்ல ரொம்ப சமீபத்துல எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாங்கன்னா பாருங்க. அவங்க ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து எல்லா விதமான அடிப்படையான கட்டுமானங்களும் தனியார் நிறுவனங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டுருச்சு. இப்போ அந்த ஒரு சோதனையை தான் வந்து ஒரு டெஸ்டிங் மாடலா எடுத்துக்கிட்டு மோடி 2014ல வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வராரு. இப்போ அன்னைக்கு மிக பெருமளவுல இந்திய முதலாளிகளோ இல்ல பெரிய நிறுவனங்களோ ஏன் இன்னைக்கு வந்து பிஜேபி மேல பெட் பண்ணாங்கன்னா, ஓகே இவரால நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சிட முடியும் அப்படின்னு தான். பட் ஆனா வைப்ரன்ட் குஜராத்ல அவங்க காட்டின அந்த எஃபெக்டிவிட்டிய இந்தியா முழுமைக்கும் காட்ட முடியலங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த 10 வருஷத்துல நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அடிப்படையான நடுத்தர வர்க்கங்கிறது அடித்தட்டு வர்க்கமா மாத்துற அளவுக்கு சுரண்டி ஒழிச்சாச்சு. மக்களுக்கான மானியங்கள், சப்சிடிஸ் நிறைய விஷயம் குறைஞ்சு குஜராத்துங்கிற ஒரு மாநிலத்தினுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் குரோத்தும் இந்தியா முழுமைக்கும் அப்படி இல்ல. இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மாநிலமும் பல ஏற்றத்தாழ்வுகளோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவோட அதிகாரமும் உங்க கையில இருந்தா கூட அந்த வேகத்தை வந்து மோடியால காட்ட முடியாதுங்கிறது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவங்க முன் வச்ச எந்த கோரிக்கைகளையுமே முழுசா அவங்களால நிறைவேற்றவே முடியல. 15 லட்ச ரூபா போடுவேன்னாரு, ஒன்றும் போட முடியல. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னாரு, தர முடியல. இன்னைக்கு பெட்ரோல் விலை ராக்கெட் மாதிரி பறந்து எங்கேயோ போயிருச்சு. வெளிநாட்டுல அமெரிக்காக்காரனே ஒரு பேரல் $60 வாங்கிட்டு இருக்கான். நம்ம நிலைமை என்ன இருக்குன்னு பாருங்க. நீங்க முன்னாடி நம்ம பேசின மாதிரி இங்கிறது மத ரீதியான ஒரு ஒரு போக்கு இருந்தாலும் அதுக்கு பேக்கிங் பண்றதுக்கு இந்த பிசினஸ் கிளாஸ் ஆஃப் பீப்புள் வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்றாங்க. அதாவது ஆப்பிரிக்கால இருக்கிற ஆப்பிரிக்கன்ஸ் கூட 30 ரூபா போட்டு 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் ஜாலியா. ஆனா நம்ம என்ன பண்றோம், 102 ரூபா போட்டு பெட்ரோல் போட்டு பைக் ஓட்டி சுத்திட்டு இருக்கோம் ஜாலியா. எனக்கு இதுதான் எனக்கு புரியல. என்ன ப்ரொபகண்டா பண்ணா இந்த மக்கள் நம்புவாங்க, இந்த சைடு வருவாங்க. இவனுங்க ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்க பிரைவேடைசேஷன் எதிர்க்காம பிஜேபி எதிர்ப்ப பேசவே முடியாது. நான் பிரைவேடைசேஷன் ஆதரவு கொடுத்துட்டு பிஜேபி எதிர்ப்பு பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தலையில மண்ணள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பிஜேபி வளர்ந்ததுக்கு காரணமே முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேடைசேஷனை அவங்க யூஸ் பண்ணது. அது கிட்டத்தட்ட நீங்க எலக்ட்ரோல் பாண்டை வச்சு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் கேட்க வர கேள்வி என்னன்னா, எதை ப்ரொபகண்டா பண்ணா இந்த மக்கள் வந்து கன்வின்ஸ் ஆகி இந்த பாசிச பாஜகத்தை வீழ்த்துவாங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 2014ல பிஜேபி கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? இப்போ நீங்க 2014 தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 2G ஊழல், அதுக்கப்புறமேட்டு விலைவாசி உயர்வு, ஏகப்பட்ட நெருக்கடி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் டேர்ம் ஆஃப் மன்மோகன் சிங் வந்து
பிளிஸ்ஸெல்லாம் போல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போ பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா இது எல்லாத்தையுமே கையில் எடுத்து சேனலைஸ் பண்ணாங்க. குறிப்பாக பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லைன்னு நிர்பயாவோட வழக்கு வந்து பிஜேபி வந்து கையில் எடுத்துச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு சாதிய கண்ணோட்டமும் இருக்குது. பட் அது நம்ம ரொம்ப அதுக்குள்ளே இப்போ போனோம்னா இந்த விஷயத்த நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ அந்த பிஜேபி மேனிஃபெஸ்டோ வந்து என்னத்தெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுச்சு கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நீ என்ன சொல்லிட்டு அதிகாரத்துக்கு வந்து அதை நிறைவேற்றினியா முதல்ல 2 கோடி இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு நாங்கள் வந்து வேலைவாய்ப்பு தர்றோன்னு. இன்னைக்கு பீகாரில் உங்களுக்கு 2022 ரயில்வே எக்ஸாமை நடத்த சொல்லி மிக பெருமளவில் போராட்டம் நடந்துச்சு. காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டுறான் தெரு தெருவா. டீச்சர்ஸுங்க டீச்சர் ஃபில்அப் பண்ணாம கான்ட்ராக்ட்ல எடுக்கிறானுங்க. நர்ஸை ஃபில்அப் பண்ணாம கான்ட்ராக்ட்ல எடுக்கிறாங்க. எல்லாத்துலயுமே கான்ட்ராக்ட் லேபர்ஸை இன்க்ளூட் பண்ணி அதுவும் பிரைவேட்டைசேஷன் தான். அது யாரோட காசு? நம்மளோட காசு தான். நீங்க பிரைவேட்டைசேஷன் பண்ணி எப்படி நீங்க இந்த சமூகத்தை வளர்ச்சி அடைய வச்சு எப்படி வளர்க்க போறீங்க? பிரைவேட்டைசேஷன் வந்து கிட்டத்தட்ட இல்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊரா 4 கோடீஸ்வரன் வரதான் உனக்கு பொறுக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படியே பாரு, நான் ஓப்பனா சொல்றேன், நான் தப்பிச்சுப்பேன். ஆனா நான் தப்பிச்சுப்பேன்னு சொல்றதுக்காக இது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் குறுக்கி பார்க்க விரும்புவேன். இங்க பிரச்சனை இருக்கா? கண்ணு முன்னாடி பச்சையா தெரியுது பிரச்சனை இருக்கு. டேய், ஆல்ரெடி அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க இங்க ஒரு நெருக்கடியில தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நிரந்தரமான சோசியல் செக்யூரிட்டி இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பிரைவேடைசேஷனோட எஃபெக்ட். இந்த எஃபெக்டை திருப்பி நான் ஊக்குவிக்க போறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர்றது வந்து எந்த இடத்துல சமூகத்தை வந்து எப்படி மாத்தோம் அப்படின்னு பார்க்கணும்னா, மனுஷன் ரொம்ப இறுக்கமா அப்படியே எப்படி சொல்ற ரஃப் ஃபேஸோட சிரிக்காம ரொம்ப ஒரு இறுகிய நிலையில இருக்கிற மக்களை தான் உருவாகும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரைவேடைசேஷன் எதிர்க்கிறோம்னா அப்படியே போகும். பிரைவேடைசேஷன் வேணவே வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது கண்ட்ரோல் இருக்கணும். அத்தியாவசிய கேந்திர பொருட்கள் எப்பயுமே வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருந்தாதாங்க நம்மளால வந்து பாலாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், அடிப்படையான விவசாய பொருட்களாக இருக்கட்டும், எண்ணெய் எரிவாயுவாக இருக்கட்டும், இதெல்லாமே அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து இதெல்லாம் அத்தியாவசியமான பொருள். இன்க்ளூடிங் இரும்பு சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டீல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் இதெல்லாம் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நம்ம திட்டமிடலாம். இதெல்லாமே அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரெவன்யூ தான். அரசனுடைய வேலைங்கிறது ஜஸ்ட் கவர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சும்மா ஜோக்கு அப்படி இல்லை. த ரோல் ஆஃப் அ ஸ்டேட் இஸ் ஜஸ்ட் நாட் டு கவர்ன், இட் இஸ் டு என்ஹான்ஸ் அண்ட் எம்பவர் த பீப்புள். அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸே அதான். அதனால தான் நம்ம வந்து ஸ்டேட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னு தனியாக அவ்வளோ விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம பிரியாம்பிளில் சொல்லப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்புரையில் சொல்லப்பட்ட லட்சியங்களை நிறைவேற்றி ஆகணும். இப்போ அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் வச்சுருக்கிறோம். அதுக்கு நேர் எதிரான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை வந்து நீங்கள் வந்து பொருளாதார கொள்கையாக வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேற்றவே முடியாது. சிம்பிளா சொல்றதுன்னா, இல்ல நான் நீங்க என்ன ப்ரொபகண்டா எடுத்துட்டு போறேன்னு கேட்டீங்க. அத்தியாவசியமா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ப்ராமிஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் வந்துச்சு? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, அத்தியாவசிய பொருட்களோட விலை எல்லாத்தையும் நாங்க வந்து கட்டுப்படுத்திடுவோம். அதே மாதிரி மகளிர்களுக்கான பாதுகாப்பு இதெல்லாத்தையும் நாங்க வந்து உறுதிப்படுத்துவோம். இன்னும் நெக்ஸ்ட் அதான் எதுவும் இல்லையா? நெக்ஸ்ட்யா உள்ளே வெளியே ஆடிட்டு இருந்தா நாங்க என்ன பண்றது? அதுக்கப்புறமேட்டு இந்தியாவோட தொழில்துறை வளர்ச்சி வந்து ராக்கெட் மாதிரி ஏத்திடுவோம். இதெல்லாமே வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் மறக்க கூடாது, உங்களோட ஊதிய உயர்வாடை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. அதெல்லாமே வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க. 12 மணி நேரம் வேலை செய்ய சொல்றான் நாய். அவனுக்கு என்ன மரியாதை இருக்கு நான் கேக்குறேன். ஐயோ மறந்துட்டேன். ஏண்டா ஆமால நடுவுல அதை வேற மறந்துட்டேன்ல. ஏண்டா உனக்கு அதுல வேற ஒருத்த வேற ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு வயசு 60 70 75 ரிட்டையர் ஆயிட்டு ஒரு மாமனார் அந்தஸ்து கொண்ட ஒரு நபர் வந்து மேல வந்துகிட்டு என்ன சொல்றாரா, நீ கடினமாக உழைத்தால் இந்த வாழ்க்கை புனிதமாகப்படும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பேசிட்டு போறான். அவனெல்லாம் பார்த்தா மரியாதை கொடுக்கணும்னு தோணுதா உனக்கு? நான் கேக்குறேன். 17 மணி நேரம் வேலை செய்யணுமா? 70 மணி நேரம். அதான் 17 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அதானே 70 மணி நேரத்தை 7 நாள். உனக்கு எதுக்குறா உறக்கம்? 6 அடியில படுத்துக்கலான்னு சொல்லுவான். அடுத்தது நெக்ஸ்ட். அப்புறம் ஐயா இன்னொரு விஷயம் மறந்துட்டீங்க, விவசாயிகளின் உரித்தான நண்பன், அதெல்லாம் மறந்துட்டீங்க. தமிழ் சினிமால எப்படி விவசாயத்தை புடிச்சு தேய்ச்சானுங்களோ அது மாதிரி விவசாயத்தை இந்த இந்தியால தேய்ச்சிட்டு இருக்காருங்க. ஓகேவா? அது அழிஞ்சு வர ஒரு அரிய வகை தொழிலாக நீங்க ஊர்ஜிதப்படுத்தி ஏத்திருங்கன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு ஒன்னும் சொல்ல முடியல. நீ வாட்டர் கார்பரேட் அதாவது தனியார் மயமாகுது, உரம் மானியம் கிடையாது, கொள்முதல் பொது கொள்முதல் கிடையாது,
அப்புறம் வந்து உனக்கு ஒரு குறிப்பிட்ட கேரண்டியான ஒரு அமௌண்ட் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆனா விவசாயம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான்னா நான் என்னத்த பண்ண முடியும்? டேய் நீ உன்னோட நல்லது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ பேஸ் பண்ணி தான் உனக்கு நல்லது கெட்டதே அமையுது. அது புரியுதா இல்லையா? நல்லா நல்லா இருக்குன்னா எப்படி மேல பார்த்து நல்லா இருக்கிற சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவியா? அப்பெல்லாம் கிடையாது. உன் பொலிட்டிக்கல் சினாரியோ பேஸ் பண்ணி இருக்கு. அத புரிஞ்சுக்கணும் முதல்ல. அத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாக்கு செலுத்துறோமா? அப்படின்னு பார்த்தா வாக்கு செலுத்துறது கிடையாது. இந்துத்துவானா என்னன்னு தெரிய மாட்டுது. பிரைவேடைசேஷன்னா என்னன்னு தெரிய மாட்டுது. நியோ லிபரலிசம்னா என்ன தெரிய மாட்டுது. ஆனா வந்து எனக்கு எல்லாமே நல்லதா கிடைக்கும். அதாவது ஒரு தனி மனிதன் திரிந்து விட்டால் அந்த குடும்பம் திருந்ததுக்கான வாய்ப்பு பெறும். குடும்பம் திரிந்து விட்டால் ஒரு தெரு திருந்திடும். தெரு திருந்திட்டா ஒரு கிராமம் திருந்திடும். கிராமம் திருந்திட்டா ஒரு ஊரு திருந்திடும். ஊரு திருந்திட்டா இந்த நாடே திருந்திடும். இந்த மாதிரி பூமர் டைலாக் எல்லாம் பேசாம முதல்ல பிரச்சனை என்னன்னு பேசி முடிவுக்கு வரும். நைட்டு நேரம் சங்கர் படம் பார்த்திருப்பான். அது ஒரு எமோஷன்ல பேசியிருப்பான். அஹ் விடு. நான் இஸ் irrelevant கொஸ்டின் டு மீ அப்படி சொல்ற மாதிரி அவன் பேசிட்டு போறானுங்க. ஓகேவா? பொதுவா என்ன சொல்றேன்னா இல்ல இது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் தானே. நான் பச்சையா சொல்ல போனா ஒரு எலெக்ஷன் சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட். கரெக்டா? உனக்கு எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட். அல்டிமேட்டா நம்ம ஒரு வாக்கு செலுத்த போறோம். கரெக்டா இல்லையா? ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட். இப்ப இந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ல நீ என்ன முடிவு எடுக்க போற அப்படின்னு கேட்டா இதுல கொள்கை பார்க்க கூடாது. இதுல வந்து இத பார்க்க கூடாது, அதை பார்க்க கூடாது. அப்ப எதைதானே பார்த்து ஓட்டு போடுறீங்க? அதாச்சும் சொல்லி தொலைங்கடா. நான் என்னதான் பண்ணணும்? டான்ஸ் ஆடணுமா? சொல்லு. டான்ஸ் ஆடிடுறேன். அந்த லெவலுக்கு போயாச்சு. இப்ப நீ என்னதான் சொன்னா இப்ப அம்மனா கூட்டு வந்து ஆட வைங்க, ஓட்டு போடுறோம். நூ காவாலிக்கு டான்ஸ் ஆடணுமா நானு? வா நூ காவாலையான்னு சொல்லி டான்ஸ் ஆடணுமா? சொல்லு. டான்ஸ் ஆடுறேன். சகிச்சுக்கிட்டு கூட நான் ஆடுறேன். இந்த மாட்டு மக்கள் நல்லதுக்காக நான் டான்ஸ் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் டான்ஸ் ஆடுறேன்யா. இந்த மக்களுக்காக நான் டான்ஸ் ஆடுறேன். அதுல எந்த கூச்சமும் இல்ல எனக்கு. ஓகேவா? 2 பீஸ்ல ஆடுறேன்யா. ஓகேவா? பாத்து மன்சூர் அலி மன்சூர் அலிகான் மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. ஐயா இங்க பாருயா. எதுக்கு சொல்றேன் எதுக்கு ஐயா சொல்றேன்னா ஸ்டேட்மெண்ட் தராரு, யூஸ் ஆகும். சரி ஓகே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட இருங்க. எதுக்கு சொல்றேன்னா ஒரு பொலிட்டிக்கல் இவெண்ட்ல நம்ம பொலிட்டிக்கலா இயங்கும் போதுதான் நான் ஒரு பொலிட்டிக்கல் நல்ல டிசிஷனாவே எடுக்க முடியும். இப்ப நீங்க மசால் வடை எடுத்துக்கங்க. மசால் வடையை ஃபர்ஸ்ட் வாட்டி செய்யும் போது நல்லா வந்துருமா? கிடையவே கிடையாது. இன்னும் ரெண்டு மூணு வாட்டி செஞ்சாதான் உங்களுக்கு எண்ணெய் உரியுதா, அந்த எண்ணெய் உரிஞ்ச எண்ணெயை எப்படி எடுக்கணும், வந்து வெங்காயம் கட்டா போடுறோமா, ஊற வச்ச பருப்பு வந்து எப்படி மெசியுது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பீரியன்ஸ் பட்டு மசால் வடையை எவ்வளவு டேஸ்டா மாத்துறோம். அது மாதிரிதான் என் பொலிட்டிக்கலும் நம்ம மசால் வடை மாதிரி வந்து பொலிட்டிக்கலையும் வந்து பொலிட்டிக்கல் நாலேஜையும் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரூட்ஃபுல்லா மாத்துறதுக்கு டெய்லி நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இல்ல அடுத்த தலைமுறைக்குலாம் கடத்த தேவையில்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து மனித குலமே அப்படித்தானே கலந்துருக்கு. இப்ப கல்லை சுரண்டி கல்லை தேய்ச்சி நெருப்பு வர வச்சா அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்கலன்னா அது வந்து ப்ரொடெக்ஷன் ஓரியன்டா வந்து இந்த நிலைமைக்கு நம்ம கேஸ் மாதிரி வந்திருக்குமா? அது மாதிரி பொலிட்டிக்கல் நாலேஜும் சொல்றது வந்து பார்த்தோம்னா நம்ம படிப்படியா நம்ம அடுத்தவங்களுக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்கு. அதுவும் எப்படி கடத்தணும்? ஏதோ 4 புக்கை மேய்ஞ்சிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கிறதா? கிடையாது. மக்களோட யதார்த்த வாழ்வு போக்குல கலந்து கொள்றதுதான் பொலிட்டிக்கல் நாலேஜே. வேற எதுவுமே கிடையாது. அவங்களோட அன்றாட தேவைகளோட பிரச்சனைகளை வந்து காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அதுக்கு பொலிட்டிக்கல் ரீசனை கண்டுபிடிச்சு பொலிட்டிக்கல் சொல்யூஷனை நோக்கி நகர்றதுதான் பொலிட்டிக்கலே, பாலிடிக்ஸ். அதை விட்டுட்டு அவனை பார்த்துட்டு சோ நான் இன்னும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே பாஸ், நான் உங்களுக்கு டோக்கனிசம் தரேன் அப்படின்னு சொல்றதோ, இல்லைன்னா இந்த விஷயங்களை பத்தி இந்த சமூக பிரச்சனைய அடிப்படை புரிதல் இல்லாமயே நான் அணுக போறேன் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் நாலேஜுக்கு சரியில்லை. சமூகம் சார்ந்த ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குல்ல, அதுக்கு நம்மளுக்கு வந்து வளர்த்தெடுக்கணும்னா நம்ம வந்து அதை வந்து செழுமைப்படுத்துறதுக்கு நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த பாட்காஸ்ட் மூலமாக நாங்க உரையாடல் பண்றது வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நல்ல ஒரு டிசிஷனா நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இப்ப சொல்லியா இசாம இந்த ரிலீஜியன் ஸ்டேட்டு இல்ல நம்மளுக்கு ரிலீஜியஸா நேஷனலிசம் எடுத்துட்டு வராங்களே, அதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கா? என்னதான் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லிடுங்கடா. இல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒண்ணு தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த 10 வருஷத்துல
இப்போ மோடி அரசாங்கம் வந்ததுலேருந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், அப்புறம் மெடிசின்ஸ், எடுகேஷன் இது எல்லாமே நம்ம டெய்லி என்கவுண்டர் பண்ணுற பிரச்சனை. இதில் என்னென்ன சேஞ்ச் நடந்திருக்கு, நம்ம எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கணும் ஒவ்வொருத்தன் வீட்டில் இருக்கிறவனுக்கும் தெரியும் இல்லையா? உங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு தெரியும். நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கிறாள்னா உங்களுக்கே தெரியும். 1ஆம் தேதி போடுற சம்பளம் 3ஆம் தேதிக்குள்ளே கரைஞ்சி காற்றுல எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 சம்பாரிச்சிட்டு இருந்திருப்பான். 30,000 வாங்கினா வாழ்க்கை மாறிடும்னு நினச்சிட்டு இருப்பான். சரி 30,000 வாங்கினதுக்கப்புறம் 50,000 மாறினா சரியாயிரும்னு நினச்சிட்டு நான் ஒரு இருப்பான். பாட்டு பாடிக்கிட்டா, 1,00,000 வாங்கி கூட பிரச்சனை தீர்ந்திருக்காது. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கின பையில போடல, காசு யோ அப்படிதானே போகுது. இது ஐயா இது நம்ம 2 பேர் வயித்தெரிச்சல் மட்டும் கிடையாது. ஆஹ் இல்ல நம்ம 2 பேர் வயித்தெரிச்சல் மட்டும் கிடையாது. இது இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்க விஷயம், உலகம் பூரா நடக்கிற விஷயம் இல்லைன்னு சொல்ல. பட் என்னன்னா இது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஏன் அதிகரிச்சிருக்குன்னா இப்ப நீங்க சொன்ன விஷயம் தான். இன்னைக்கு எல்லாமே நீங்க உங்கள அத்தியாவசியமா அரசினூடாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மானியமோ, அதுக்கான எந்த விதமான டைரக்ட் ஆக்சஸுமே இல்லாம ஒவ்வொன்னுக்கும் நீங்க விலை கொடுத்து வாங்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டீங்க. இன்னைக்கு குழந்தைங்க கல்விக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க பேரண்ட்ஸ். நம்ம காலத்துல இவ்வளோ பார்க்கல. நம்மனா இப்பதானே படிப்பு முடிச்சோம். இன்னும் ஒரு 10 வருஷம் கூட இருக்காது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜிக்கு கிட்டத்தட்ட 32,000 ஃபீஸ் வாங்குறேன். நான் வந்து எங்க ஏரியா பக்கத்துல இருக்க ஒரு சாதாரண ஸ்கூல் சொல்றேன். இல்ல ஐயா, இன்னும் நம்ம வந்து இன்ஜினியரிங்கே நான் 12,500 ரூபாய் கொடுத்து எல்லாம் படிச்சேன் அப்படின்னு சொல்ற இன்ஜினியரிங் கூட மாதிரி அவ்வளோ கட்டல. ஆமா. அதுக்கு வேற நம்மளாம் வாங்கி கோட்டால வந்தடா நீங்க. அப்படிதான் வரும். வேற என்ன வழி? என்னன்னா இப்போ அதுவுமே கூட பிரைவேடைசேஷன்ல அடிபட்டு இல்லாம போய்கிட்டே இருக்கு. ஏன்னா இது கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்க சினாரியோ தான். இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு சாமானியனும் அனுபவிக்கிற பிரச்சனை. இதுல நம்ம கவனம் செலுத்தி பார்த்தாலே போதும். முதல்ல இவங்களுக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இது ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இப்போ இது எல்லாமே வந்து வாக்கரசியலின் அடிப்படையில் நீங்க கேட்டீங்க எது நம்ம ப்ரொபகண்டாவா போகணும்னு. அத்தியாவசிய பொருட்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை இருக்குல்ல, சோத்து பிரச்சனை இருக்குல்ல, அதாங்க முதல்ல. அப்புறம் தான் மற்றதெல்லாம். உயிர் இருந்தாதான் அடுத்த நாளைக்கு எதை பத்தியும் பேச முடியும். அப்படி மனுஷனே வாழ முடியாத ஒரு இடத்துக்கு தான் இந்த சமூகத்தை இவனுங்க கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. அதில் நம்ம அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான தேவை இருக்கு. ஏன்னா மதமோ சாதியோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாத்துக்கும் ஆளாளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். நீ உயர் சாதிக்காரனா இருந்தாலும் சரி, சாதி வெறி பிடிச்சவனா இருந்தாலும் சரி, மத வெறி பிடிச்சவனா இருந்தாலும் சரி, உனக்கும் சோறு வேணும்ல. நீ என் கூட தானே வந்து பெட்ரோல் போட்டுட்டு திரியிற. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்க, வயிறு எரியல உனக்கு. நீ வாங்குற சம்பளம் அங்கே போயிட்டு இருக்கு. 100 ரூபா 150 ரூபா கொடுத்து நம்ம போயிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 300 ரூபா 400 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சிம்பிளா மதுரை டு சென்னை பஸ் எடுத்தோம்னா 500 ரூபாய்க்கு கம்மியாக நமக்கு கிடைக்காது. பிரைவேட் எல்லாம் போனால் 700 ரூபா போகும். 420 ரூபா கவர்மெண்ட் பஸ்ஸில் கிட்ட எவனும் போகிறது. ஒரு தடவை போனாலே அவ்வளோதாங்கிறாங்க. 2000 ரூபா ஊதிட்டு போயிடும். இப்போ தங்குற வீட்டிலேருந்து எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து விலைவாசி வந்து ஏறிடுச்சு. அதை பற்றி எதுவுமே அக்கறை செலுத்தாத ஒரு அரசாங்கத்துக்கு நீங்கள் ஏன் வந்து வாக்களிக்கணும்? அதுதான் முக்கியமான கொஸ்டின். இப்போது அதில் அடிப்படையான விஷயங்களில் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு. கோவிட் காலகட்டத்தில் அவசரமாக போய் முதலாளிகளுக்கு வெய்வ் ஆஃப் பண்ணுறாரு இந்திய பிரதமர். இந்த ஒட்டுமொத்த அரசாங்கம் வேலை செய்யுது இல்லையா? ஹிடன்பர்க் அறிக்கையை வெளிவந்ததுக்கு அப்புறமேட்டு அதானி நிறுவனத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ வேலை செய்கிறாரு மோடி. இன்னைக்கு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து நடந்து போனாங்க பங்களாதேஷுக்கு இந்தியாவில் இருந்து இல்லையா? இந்தியா முழுக்க பல்வேறு பகுதியில் இருந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு இடம்லாம் தவிச்சாங்க. அவங்களுக்குலாம் என்ன பதில் வச்சிருந்தாரு? அதாவது இந்தியாவுல ஏழை மக்கள் வந்து நெடுபயணமா வெறும் கால் வலியோட நடந்து போகும்போது அது இந்தியா மீதான ஒரு தாக்குதலா தெரியல. இடன்பர்க் அறிக்கை வந்த உடனே அதானி கம்பெனியை முடக்கிறதுக்காக வெளிநாட்டு சதி சக்திகள் வந்து இந்தியா மீது தாக்குதல் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபகண்டா போட்டானுங்க பத்தியா. அது கேட்கும் போதுதான் எனக்கு வயிறு எரியுது. வேற எந்த வயிற்றுச்சலும் கிடையாது. டேய், நம்ம அன்றாட மக்கள்ரா, நம்மளோட மக்கள், நம்ம சொந்த மக்கள் நடந்து போறான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாம முடங்கி நிக்கிறான். ஒரு பன்னு வாங்க முடியல, ஒரு தண்ணி கொடுக்க முடியல. அப்புறம் வந்து கும்பலா உட்கார வச்சு எப்படி சொல்றது, கொசு மருந்து அடிக்கிற மாதிரி சானிடைசர் வச்சானுங்க. பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற மாதிரி உட்கார வச்சு வச்சானுங்க. இதெல்லாம் மறந்துட்டு இந்தியா வளருது, வட்ட வடிவத்துல சோறாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு இந்த சங்கிகள் கேட்கறதுக்கு ஆமாம் ஜமீன் தலையெடுத்து ஓட்டு போடுறீங்கன்னா போட்டுக்கங்கடா. எவ்வளவு போட முடியுமோ போட்டுக்கங்கடா. இந்த பிஜேபி பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கடி ஒரு வார்த்தை இந்த பிஜேபி சலுகைகள்ல சொல்லுவாங்க. ஜிடிபியில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது, வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஜிடிபி அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் இந்த ஜிஎன்பின்னு ஒரு விஷயம் இருக்குது, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இந்த விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டேன். இந்த ஜிஎன்பின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ ஜிடிபியில் வர்றதெல்லாம் இந்த போய் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சா, எல்லா மக்களுக்கான பொருட்கள்லாம் சேர்ந்துருச்சாங்கிறது தான் இந்த ஜிஎன்பியில் வரும். அதில் தான் நம்ம ரொம்ப லோவஸ்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இன்னும் சொல்ல மாட்டோம், ஜிடிபியை மட்டும் தூக்கிட்டு வருவான். சரிப்பா ஜிடிபியில் உயர்ந்துட்டோம், இந்த பொருளெல்லாம் யாருக்கு வருது, இவ்வளோ ஜிடிபி இருந்துட்டு இப்படி இவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் மக்கள் இருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது இல்லாமல் எஃப்டிஏல பார்த்தா கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லாஸ்ட்டு 16 இயர்ஸாக லாஸ்ட்டு 16 இயர்ஸ் இல்லாதவங்க இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து இன்னும் ரொம்ப டவுன் ஆகிருக்கு இந்த எஃப்டிஏல பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் பேசாமல் ஜஸ்ட் அவன் ஃபேக் ப்ரொபகண்டா வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான். இது என்ன சொல்கிறது, எல்லா மக்களுக்கும் நல்லா பூ சுற்றி வச்சுருக்கா மக்களே. ரொம்ப சமீபத்தில் என்ன சொல்ற நீங்கள் எப்படின்னு தெரில, வடக்கன் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஓவராக கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நீ கேட்பேன், பட் அவ்வளோவா இருக்காது. ஆனால் இப்போ ரொம்ப ரீசெண்டாக அதெல்லாம் வந்து காட்டு மணிக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் இருக்கவன் தான் ஆகப்பெரிய புத்திசாலி, மற்றல இருக்கவனா முட்டா பைய அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்பப்போ. இது எதை வச்சு இவங்க இந்த முடிவுகள்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தமிழகத்துலையுமே சொல்கிறேன், திமுக மாதிரி நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளும் ஒரு தரப்புல வந்து பிஜேபி மேலே விமர்சனம் வச்சாலும் சரி, தங்களை வந்து தனித்துவமாக காட்டுறதுக்கு வட இந்திய மக்கள் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியை கொட்டவும் செஞ்சுருக்காங்க. நான் இப்போ வந்து 2 படங்கள் பார்த்தேன். அங்கே இருக்கிற ரொம்ப சமயத்தில் இந்தூர் போயிருந்தேன், அங்கே பார்த்தேன் படம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃப் ஆன் பேர் ஒரு படம், சூப்பர் படம். ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ரொம்ப தெரியாது ஹிந்தி, ஏதோ ஓரளவுக்கு தெரியும், ஏன்னா அங்கே வேலை செஞ்சு பழக்கப்பட்டது. அப்போது சரி இந்த படம் அப்படியே பார்த்தே ஆகணும், நவாஸ்தீன் சித்திக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் நான் பார்க்க போகிறேன், சரி பார்ப்போன்னு பார்த்தேன். எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருந்தாங்க, பட் ஸ்டோரி ரொம்ப இதாக இருந்துச்சு. சூப்பர் படம். அதாவது ஒரு பொய் செய்தி வந்து எப்படி பரப்புரையாக மாறுது, ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் நியூஸ் வந்து எப்படி வந்து ஒரு ப்ரொபகண்டாவாக கொண்டு போகுது. ஏன்னா இது எல்லாத்தையும் ஒரு தேர்தல் காலகட்டத்தோட பின்னணியிலேருந்து அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த மக்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணுறாங்க, அது எப்படி அந்த மோடி குறித்தான படமா அப்படிங்கிற. ஆமாம், இது டேட்டாவே உங்களுக்கு பிஜேபி டார்கெட். அப்போ ஏன்னா அதில் வந்து நவாசுதீன் சித்திக்கு கேரக்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அவன் முஸ்லீமாக தான் வருவான். அதில் என்னன்னா ஒரு பொண்ணை ஒருத்தர் வந்து கடத்த ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு என்ன சொல்கிறது லவ்ஜிக் அதை அந்த மாதிரி கிளப்பி விட்ருவாங்க. அப்போ எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சாரான் அந்த கதை. ரொம்ப சாலிடாக இருக்கும் அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான படம். பட் இதை வந்து நான் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து பேசி விவாதிக்கும் போது அவங்க பல்வேறு கோணங்களில் அந்த விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருந்துச்சுன்னா, அவன் புரிஞ்சுக்கிறான், ஆமாம் அப்படி நடக்குது, பட் பிஜேபி மாதிரி இன்னைக்கு செய்யறதுக்கு வேறு யார் இருக்கா, மோடி மாதிரி இன்னைக்கு வந்து நம்மளை கவர்ன் பண்ணுறதுக்கு யார் இருக்கா, அப்படி ஒரு மிகப்பெரிய பின்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அவங்க முன்னாடி. இப்போது இஸ்லாமிய மத வெறுப்பின் அடிப்படையில், இல்லை காங்கிரஸினுடைய பின்னாடி இருந்த பின்னடைவுகள் அடிப்படையில், இது எல்லாத்தின் அடிப்படையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஒரு இமேஜ் இருக்குது மோடிக்கு. ஆனால் இது எல்லாமே எப்போ தவிடுபடி ஆகுதுன்னா, அவனோட அன்றாட வாழ்வியலில் இதெல்லாம் என்ன தாக்கம் செஞ்சுருக்குன்னா ஒரு மண்ணுமே கிடையாது. யோசிச்சு பார்த்தோம்னா இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாமே கீழே தான் கொண்டு போயிருக்கு. மோடிங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக உட்காந்ததுக்கப்புறம் வாழ்வாதாரம் நிறைய சீரழிஞ்சிருக்கு. இதெல்லாமே வந்து அவன் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரூஃப். பட் இந்த விவாதங்களுக்குள்ளே, இந்த டிஸ்கோர்ஸுக்குள்ளே அவங்கள தள்ளுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா தமிழகத்தில் இருந்தோ இல்லை தென் மாநிலங்களில் இருந்து அவங்கள அணுகிற நிறைய மக்கள் வந்து ஒரு எதிர்நிலையில் வச்சு தான் அணுகிட்டு இருக்கானுங்க. அவன் என்னமோ பிறவி சங்கி மாதிரியும், இவனுங்கெல்லாம் வந்து அந்த உணர்வே இல்லாத மாதிரியும், இவனுங்கெல்லாம் பக்கா பிறக்கும் போதே பெரியாரோட பேரனா பிறந்த மாதிரியும் அந்த அளவுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ரவிக்குமார் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரின் இந்துத்துவான்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், ஏன் இப்படி ஒரு கட்டுரை எழுதியிருக்காருன்னு. ஏன்னா இந்துத்துவ அரசியலுங்கிறது வெறுமனை இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறது இல்லை, அதுக்கு அப்பாற்படுது பொலிட்டிக்கல். தட் இஸ் அ பொலிட்டிக்கல். ரொம்ப அழகாக எழுதிருப்பார். அது பொலிட்டிக்கலாக நீங்கள் அந்த விஷயத்தை பார்க்கணும். அரசியலினூடாக உங்களுக்கு ஒரு பொது எதிரி கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. இஸ்லாமியருங்கிற பொது எதிரி கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. இந்து மதத்தில் நேரடியாக இஸ்லாமியர்னு ஒரு எதிரி கிடையாது. அதில் வந்து யார் உனக்கு எதிரின்னு எடுத்தா கம்சன், நரக்கேன், அது இதுன்னு அது போய்கிட்டு இருக்கும் இல்லையா, நரகாசுரனா அது இதுன்னு போயிட்டு இருக்கும். பட் இது அரசியல் ரீதியான ஒரு பொது எதிரி அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதன் அடிப்படையில் ஒரு அரசியல் செயல் திட்டம் இருக்குது. இப்போ அதை நீ எப்படி வந்து எதிர்கொள்ள போகிற, சோஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும்? அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தளத்துலேயும் அந்த விவாதங்கள் வந்து நடைபெறணும். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதுதான் ஜனநாயக சக்தி. ஒரு ஜனநாயக சக்திங்கிறது யாரு, ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸுங்கிறவன் ஒரு செக்யுலர் அலையன்ஸை பில்ட் பண்ணுறவன் தான் மக்கள் மத்தியில். அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒரு அலையன்ஸை பில்ட் பண்ணுறது கிடையாது. எல்லா தரப்பான சோஷியல் குரூப் மத்தியிலையும், அதாவது நீங்கள் சாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக, எல்லா ரீதியாக வகைப்பட்டிருக்க மக்கள் கிட்ட ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு உரையாடலை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்
அதுக்கான தளங்களை உருவாக்கணும். இன்னைக்கு சோஷியல் மீடியா மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அதெல்லாம். இணைய கூலிப்படைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கு இல்லையா? பிஜேபிக்குலாம் மிகப்பெரிய ஒரு இணைய கூலிப்படையே இருக்கு உட்காந்து வேலை செய்யறதுக்கு. அவங்க தலைவர்களை ப்ரமோட் பண்றதுக்கு, இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பை கேட்கறதுக்கு, இல்லாத பொய் செய்திகளை பரப்புறதுக்கு, பாதி நேரம் ஃபேக்ட் செக் பண்ணியே நம்மால் நாசமா போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ எந்த மாதிரியான உரையாடலை வந்து கொண்டு போக போற? ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பேசி தமிழ்நாட்டுக்குள்ளே முடிய போறது கிடையாது. நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ளலாம் பாஜக வராதுப்பா, நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வருது வரலங்கிறத தாண்டி மத்திய அமைச்சரவையில, ஒன்றிய அமைச்சரவையில யார் போய் உட்கார போறா? அது முக்கியமான விஷயம் தான் அந்த இடத்துல. இன்னைக்கு அதை டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு பிஜேபியும் மோடி கவர்மெண்ட்டும் இருக்கு. இப்போ அதை நீ எதிர்கொள்ளணும், அதை நீ மாற்றி அமைக்கணும்னா இந்தியா முழுமைக்கும் நமக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அனைத்து இடத்துலையும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அடிப்படையான வாழ்வியல் அடிப்படையான பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தாலே நிறைய போதும். மத ரீதியாக இன ரீதியான பாகுபாடுகள்லாம் அப்பாற்பட்டு. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ புல்வாமா தாக்குதல் வந்து 2019 நடந்துச்சு. அந்த தாக்குதல் வந்து அதன் பின்பு நடந்த தேர்தலில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்தியாங்கிற உணர்வை வந்து இன்னும் பாதுகாக்கிறது, இந்தியன் சோல்ஜர்ஸை பாதுகாக்கிறது, ராணுவ வீரர்களை பாதுகாக்கிறது பாஜகங்கிற ஒரு கட்சி தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து கொண்டு போய் நிப்பாட்டுச்சு. நம்ம ஆளுங்களும் அபிநந்தன் அவர் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளேயர்ட்டார் போயிட்டு வந்தப்போ பயங்கரமாக ஆர்ப்பரிச்சு இந்த மாதிரி ஒரு இந்தியனை கொண்டு போனாங்க. ஆனால் பேரலி அதே காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் மீதான பொய்யான வெறுப்பு பிரச்சாரங்களும் இணையதளம் முழுக்க பரவுச்சு. அதை நம்பினவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, அதனூடாக வாக்களித்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு தேர்தல் காலகட்டத்தில் பல விஷயங்கள் நடைபெறும். அது பின்னணியில் யார் என்ன அதுக்கான முழு விவரங்கள் எதுவுமே இன்றைக்கி நம்ம தரல. அங்கங்கே துணுக்காக ஸ்பெக்குலேஷன்ஸ் தான் பார்க்குறோம். காஷ்மீரோட ஆளுநர் வந்து அவர் ஒரு செய்தி சொல்கிறாரு. அர்ணவ் கோஸ்வாமியும் பார்க்குங்கிறது இந்தியன் ப்ராட்காஸ்டிங் ஏஜென்சி, அதனுடைய தலைவருக்கும் வாட்ஸ்அப்பில் நடந்த ஒரு விவாதம் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தில் அப்படியே ஷேர் ஆகுது. நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது. அது நமக்கு வந்து கன்க்ளூசிவாக சொல்ல முடியல. அது என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னாடிங்கிறத பற்றி நமக்கு ஒரு ஐடியா இல்லை. நம்ம வேணால் இருக்கலாம், தெரியலை அதை பற்றி நமக்கு இன்னும். பட் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுது, மக்களோட வாழ்வாதார பிரச்சனையை வந்து மழுங்கடிச்சிருது லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து. அப்போ இந்த அடிப்படையான அவனோட வாழ்வாதார பிரச்சனை இருக்குல்ல, அவனை வர்க்க ரீதியான அடிப்படையான ஒவ்வொரு நாள் பிரச்சனை இருக்குல்ல, அதை அவனுக்கு நினைவுபடுத்திகிட்டே இருக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அதுதான் அவனை கான்ஷியஸாக மாற்றுது. இதை தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோமே, இதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு. பாலிடிக்ஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் கேம் தாங்க. லாஸ்ட் மினிட்ல அது எமோஷ்னலாக அதை டீல் பண்ணுறது தான் அதிகம். குறிப்பாக வாக்கரசியல் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போது அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வந்து இதை திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஒரு முதலாளித்துவ அமைப்பில் 10 வருட ஆட்சிங்கிறது மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் பண்ணுற விஷயம். இல்லைன்னா அது நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும் 10 வருஷத்தில். எந்த அரசாங்கம் நீடிச்செல்லாம் செயல்படவே முடியாது. அவ்வளோ புனிதமான ஒரு அரசெல்லாம் எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் விவாதித்து மக்கள்கிட்ட சென்றெடுத்துக்கு போது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. ஏன்னா இந்தியா முழுமைக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது பிஜேபிங்க இந்து மதத்தை தாண்டி மக்களுக்கு விரோதமான ஒரு மதவாதத்தை தூக்கி பிடிக்கிற கட்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சும் அவன் வாக்களிக்கிற இடத்துக்கு போகிறான். அப்போ ஏன் போகிறான்? ஏன்னா அவனோட வாழ்வாதார பிரச்சனையை வேற யாரும் சால்வ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறான். அவனால் என்றைக்குமே ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸில் இறங்கவே முடியாதுங்கிற அவநம்பிக்கையில் மக்கள் இருக்காங்க. அவனை நீ எப்போ அந்த ஒரு விவாதத்துக்குள்ள தள்ளுறியோ அப்போ தான் உன்னோட அவன் உரையாட போகிறான். நீ சிந்திக்கிற போக்கில் அவன் சிந்திக்க போகிறான். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ அதுதான் வந்து ஒரு மாற்று சிந்தனையே உள்ளடக்கும். இல்லைனா இந்து வர்சஸ் முஸ்லீமா, காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபியா, இந்த டைலாமாக்குள்ளேயுமே ஓட்டிக்கிட்டே இருக்கும் இந்த விவாதம். அப்போ அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது? இதுலேருந்து ஒரு மாற்று பாதையை வகுக்கிறது தான் நம்ம வேலை. ஒரு இடதுசாரி அமைப்புகளோட வேலை என்னென்னா, தேர்தல் பாதையை தாண்டி மக்களுக்கான வாழ்வாதாரத்தை எப்படி அரசியல் ரீதியாக ஜெயிக்கிறது. ஏன்னா இந்த சிஸ்டமில் அதுக்கான எந்த முழுமையான சொல்யூஷனுமே கிடையாது. தற்காலிக தீர்வுகள் தான், அதெல்லாமே ரொம்ப டெம்பரரியான விஷயங்கள். அப்போது எல்லா இடத்துலையும் அதுக்கான பிரச்சாரங்களும் அதுக்கான விவாதங்களும் நடக்கணும். ஸ்கூலில், காலேஜில், வேலை செய்கிற நிறுவனங்களில், அலுவலக நேரத்துக்கு அப்பாற்பட்ட நேரங்களுக்குள்ளே வச்சுக்கலாம், அரசு துறை நிறுவனங்களுக்குள்ள, அரசியல் தரங்களில், பொது மேடைகளில். இப்போ இதுதான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு தேர்தலில் போய் வாக்களி அன்றைக்கி முடியறதில்லை. அது நம்ம நம்ம அன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ரைட். அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஜனநாயக கடமை டியூட்டியை வந்துட்டு செஞ்சுட்டு வரோம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், டெல்டுண்டே சொன்ன முக்கியமான ஒன்று, பாசிஸ்டுகள் எப்பொழுதுமே தேர்தலினூடாக தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார்கள். ஆனால் நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துலேருந்து அவங்களை இறக்குறதுக்கு தேர்தல் அரசியல் அவங்க கையில் எடுக்க முடியாது. அதுக்கு மாற்று பாதை தேவை. இந்தியா முழுமைக்குமான ஒரு அரசியல் இயக்கம் தேவை. அதை நீங்கள் கட்டமைக்கும் பொழுது தான் அதை வீழ்த்த முடியும். அதான் என்னோட பார்வை தோழர். நல்லா அருமையாக சொன்னீங்க சார். விச்சு, நீங்கள் சொல்லுங்கள் விச்சு, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஃபைனலாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்போ தான் நாங்கள் உங்களுக்கு பேச டைம் கொடுக்குறோம். ஆமாய்யா, நீங்களே
எல்லாரும் மொத்த கருத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. நான் சொல்ல வர இதுதான். இப்போ சங்கிகள், நம்ம பிஜேபி, இந்த பாஸ் இதெல்லாம் சொல்றோம்ல, இவங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லா தளங்களிலும் ஆக்டிவா இருக்காங்க. அவங்க ப்ரொபகேண்டா பண்றது ஒண்ணு அந்த அரசியல் மூலமா மட்டும் இல்லாம சினிமா, செய்தித்தாள்கள், நிறைய மீடியா, சோசியல் மீடியா போனா கூட இந்த எல்லாத்துலயும் அவங்க ப்ரொபகேண்டாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதே மாதிரி நம்ம சைடுல இருந்து பேசுறவங்களோட ப்ரொபகேண்டாவும் அதே மாதிரி எல்லா தரங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மக்கள் மறக்காம பாசிட்டிவ்க்கு எதிர்த்து இந்திய அலைன்ஸுக்கு ஓட்டு போட்டுருங்க. இந்த இறுதிக்கட்ட கருத்தா நான் என்ன சொல்ல வரேன்னா, பாலிடிக்ஸை வெறும் எலக்ட்ரோல் பேஸ் பண்ணி மட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட வாழ்வை நீங்க வந்து நிலைநிறுத்தவோ இல்லை மேம்படுத்தவோ முடியாது. பாலிடிக்ஸ் வந்து உங்க சமூக வாழ்வு கூட அப்படியே பின்னி பிணைஞ்சு நீ எங்க போனாலும் அது ஒரு பேரியராகவும் இல்லை ஒரு சேஃப்கார்டாகவும் நிக்குது. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கான பாலிடிக்ஸை நம்ம தான் செய்யணும். வேற அவனும் செய்ய மாட்டான். முதலாளிக்கு அவனுக்கான பாலிடிக்ஸை வேலை செய்யறதுக்கு கட்சியில இருக்கிற எம்எல்ஏ வாங்குறான், எம்பியை வாங்குறான், ஃபண்டு செலவு பண்றான், எலக்ட்ரோல பாண்டா அப்படியே அப்படியே அவுத்து விட்டு அப்படியே கொடுக்குறான், அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த கட்சிகளும் வேலை செஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு கொடுத்த காசுக்காக வந்து வாலாட்டிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு முதலாளி எவ்வளோ ப்ரொஃபஷனலா இருக்கான் பார்த்துக்கோ. இப்போ நம்மலாம் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கோம். நம்மலாம் சேர்ந்து ப்ரொஃபஷனலா ஒரு பார்கனிங், கலெக்டிவ் பார்கனிங்கா நம்ம வந்து ஒரு பாலிடிக்ஸை முன்னெடுத்தா மட்டும்தான் நம்மளோட வாழ்வாதார பிரச்சனைகளை நம்மளே சாக்ரிஃபை பண்ணிக்க முடியும். எனக்கு புரியுது, மன்னராட்சி எடுத்தது மக்களாட்சி வந்து இன்னும் அடாப்டேஷன்ல வந்து மக்கள் வந்து புரிதல் இல்லாம இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கலாம். ஆனா நம்ம படிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து நான் அவங்கள வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது என்னன்னா, நம்மளோட அரசியல் வாழ்வு என்பது அரசியல் சார்ந்துதான் இயங்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்காம நம்ம நல்ல வாழ்க்கை வாழ முடியவே முடியாது. நீங்க இந்த அரசியலை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டு உங்க சொந்த பிரச்சனைகளை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டு நேரத்தை பார்த்துக்கிட்டு ஓகே நம்மளுக்கு வந்து நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கற்பனையில வாழ முடியாது. ஏன்னா உங்களோட வாழ்வு அப்படின்னு சொல்றது இந்த சமூகத்துல தான் இருக்கு. இந்த சமூகத்தின் வாழ்வு என்பது இங்க இருக்கிற அரசியலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை டியூன் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி செயல்பட வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அதனால நம்மளோட வேலையை செஞ்சா மட்டும்தான் இங்க வந்து பாஜகவை வீழ்த்த முடியும். இல்லை என்றால் வீழ்த்த முடியாது. இதான்யா. இப்ப சொல்லியா இசாம, இந்த ரிலீஜியன் ஸ்டேட்டு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இல்ல இந்த முஸ்லிம்களை இப்போ லாஸ்ட் வரைக்கும் பாய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம விட்டுற போறோமா? பாய் நீங்க ஓட்டு மட்டும் போட்டா போதும், மீதி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறோமா? சொல்லியா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, மதத்தை நம்ம வந்து எப்படி பார்க்கணும். மதங்கிறது தனிப்பட்ட நபரோட விவகாரம், நம்ம பேரில் தலையிட போகிறதே கிடையாது. ஒரு அரசு என்றைக்குமே மத ரீதியான சடங்குகளையும் மத ரீதியான பிரச்சாரங்களையும் ஒரு அரசாங்கம் முன்னெடுக்கூடாது. ஒரு அரசியல் கட்சிகள் எடுக்குதுங்கிறது கூட ஓகே, ஆனால் ஒரு அரசு முன்னெடுக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து நேரடியாக போய் ஒரு ராமர் கோயிலில் உட்காந்து பூஜை பண்ணுறாரு. இது நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டுச்சு. ஒரு அரசு வந்து மதத்தை கையில் எடுக்கும் பொழுது அது அங்கே இருக்கக்கூடிய பிற மதத்தை சேர்ந்தவங்களும் சரி, ஏன் அந்த மதத்துலேயுமே வேறு பிரிவில் இருக்கவங்களும் சரி, மிக பெருமளவில் அதை வந்து ஒரு ஒடுக்குமுறையை தான் அதை ஏற்படுத்தும். அது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். அப்போது அரசிலிருந்து மதம் வந்து பிரித்து எடுக்கப்பட வேண்டும். இதுதான் வந்து ஒரு ஜனநாயக விழுமியத்துக்கான ரொம்ப அடிப்படை. ரிலிஜன் ஷுட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் ஸ்டேட். அப்போது ரிலிஜனுங்கிறது எப்போவுமே ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரைவேட் அஃபேர் தான். ஸோ அதனோட அடிப்படையில் நீ எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணிக்க, மதவே வேணாமல் நாத்திகனா கூட இரு, அதெல்லாம் யாரும் இப்போ உன்னை கேட்கவே போகிறது கிடையாது. ஆனால் ஒரு அரசாங்கம் அதை கையில் எடுத்துக்கிறது தான் மிகப்பெரிய சிக்கல். இப்போ அந்த அரசியலுங்கிறது களையப்படணும். ரெண்டாவது, இந்த இந்துத்துவ பொலிட்டிக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது
வெறும் பிஜேபி கட்சியில மட்டும் இல்ல. இன்னைக்கு ஸ்டாலின் வேலை கையில் எடுத்ததா இருக்கட்டும், கர்நாடகால காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு பூஜை நடத்துறதா இருக்கட்டும், ஜெய் பஜ்ரங் சொன்னதா இருக்கட்டும், ஏன் பினராயி விஜயன் நேரடியா அங்க ஹைதராபாத்ல கோயில சந்திச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மத ரீதியா உணர்ச்சி ஊட்டப்பட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதை எதிர்கொள்றதுக்கான திராணி இல்லாம அதுல ஈல்டாயிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், தேர்தல் அரசியல்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாசிசத்தையோ இந்துத்துவ அரசியலை வீழ்த்த முடியாது. அது கருத்தியல் தளத்திலையும் அரசியல் ரீதியாகவும் வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு சித்தாந்த போக்கு. அப்போ அதை வந்து எல்லா தளத்திலையும் இறங்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இன்னொன்று லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க, இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கும் மற்ற மைனாரிட்டிஸுக்கும் என்ன முடிவு, அது என்ன தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிஸ்டமில் எம்பவர்மெண்ட்டுங்கிறதே எடுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டு தான். அதுதான் சோஷியல் பவருக்கான அடிப்படையான வழி. இப்போது முஸ்லீம் மைனாரிட்டிஸோட எடுகேஷனுங்கிறது வெறும் 68% தான் இருக்குது லிட்ரஸி ரேட்டு. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது 35% ரொம்பவும் குறைவாக இருக்குது. 2023 கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது. இப்போ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது சாச்சார் கமிட்டியோட பரிந்துரைகளின் அடிப்படையில் அதுக்கேற்ற மாதிரியான முஸ்லீம் ரிசர்வேஷனை உறுதிப்படுத்தி ஆகணும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டாயமான தேவை. அதை விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் பேசுறது எந்த வகையிலையும் பயன் தராது. இப்போ இஸ்லாமியர்களோட அடுத்த கட்ட சமூக வளர்ச்சிக்கான வழியே இந்த இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துறதும், அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு விதமான சோஷியல் பவரையும் பொலிட்டிக்கல் பார்கெயின் பண்றதுக்கான பொட்டன்ஷியலை பில்டு பண்றதும் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் அரசியல்ல நான் 2 முக்கியமான அப்சர்வேஷனை வந்து பார்த்தேன். இந்திய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில அளவில் இருக்கக்கூடிய திமுக மாதிரியான ஆளுங்கட்சிகளாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு நேரடி ஆதரவு இல்லாத, இல்லை இவங்க இழுத்த இழுப்புக்கள்லாம் அவங்களுக்கு வந்து துணை புரியாத எந்த இஸ்லாமிய கட்சிகளையும் இவங்க வந்து இணைச்சிக்கல. அதை நம்ம வந்து வெளிப்படையாக பார்த்தோம். எல்லா தேர்தலும் ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பார்க்க முடிஞ்சுச்சு. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் இஸ்லாம் இன் இந்தியா வந்து கம்ப்ளீட்லி டெமாலிஷ்ட். 2005க்கு அப்புறமேட்டே பெரும்பாலான பொலிட்டிக்கல் மூமெண்ட் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் தரப்புல இல்லை. அவங்க எல்லாமே வெவ்வேறு மற்ற அரசியல் கட்சிகளை சார்ந்தா இருந்தாங்க. இந்துத்துவ அரசியலோட வளர்ச்சியில் அதுவுமே வேறு வேறு பாதைகளில் போயிடுச்சு. அங்கங்கே துணுக்கா எஸ்டிபிஐ, அப்புறம் ஓவைசியோட கட்சி, இவங்களோட செயல்பாடுகள் மட்டும்தான் அங்கங்கே இருந்துகிட்டு இருக்கு. அதுவுமே முழுமையாலாம் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மக்களை அரசியல் படுத்தி அவங்களை அணிதிரட்ட வேண்டிய மிகப்பெரிய ஜனநாயக பொறுப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு இருக்கு. ஆனால் அதுக்கான எந்த முறையான முயற்சியும் என்னால் பார்க்க முடியல, வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால். இன்க்ளூடிங் அதில் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸையும் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு விஷயத்த வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். என்னன்னா, போன முறை வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஐஎன்ஏ கட்சியில் வந்து ஜெயிச்சார். அது இஸ்லாமிய கட்சி ஒன்று நம்ம கேரளாவில். அவருக்கு நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதன் பின்பு நடந்த நிறைய நிகழ்வுகள் இருக்குது. மாநிலவையில் வந்து சிஏஏ சட்டத்தை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனால் சிஏஏ சட்டங்கிறது வெறும் மாநில விஷயமா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் அது மட்டும்தாங்கிறதுனால நம்ம அதோட நின்ற முடியாது. காரணம்னா சிபிஎம்மோ சிபிஐயோ அதெல்லாம் தேசிய கட்சிகள். காங்கிரஸுங்கிறது ஒரு தேசிய கட்சி. அப்போ நீ நேரடியாக வந்து நான் ஒரு மாநில சட்டமன்றத்தில் வந்து நான் வந்து சட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிருவேன்னா ஊரே மாற்றிட்டு இருக்க முடியாது. அது இந்தியா முழுமைக்கான ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றப்படணும். ஷாஹின்பாகை ஏன் யாருமே மறக்க மாட்டேங்கிறான்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அணிதிரண்டு போராடினா சிஏஏ சட்டத்துக்கு எதிராக, என்ஆர்சி சட்டத்துக்கு எதிராக. இப்போ அந்த மாதிரியான ஒரு அரசியல் இயக்கங்கிறத இன்னைக்கு மாணவர்கள் அணிதிரட்டி கிளப்புனாங்க. ஒரு கல்வி வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அத்தகைய ஒரு எழுச்சி பெற்ற ஒரு போராட்டத்தை நிகழ்த்த முடியும்னா, இந்தியா முழுக்க அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த கட்சியால ஏன் செய்ய முடியாது? அது செய்யறதுக்கான முயற்சி வந்து எடுக்கப்படணும். அப்பதான் இந்த ஒரு அரசியல் போக்குங்கிறது மாறும். இந்துத்துவ அரசியல் போக்குங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கட்சிகளோட நடைமுறையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்வினையாக மறைமுகத்தில் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதை அவங்க கான்ஷியஸாக செய்யாமல் இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கான எதிர்வினையில் இவங்களும் தான் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை முன்கூட்டியே அறிஞ்சு அதை சரி பண்ணுற வேலைக்கு இவங்க போகாத வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இஸ்லாமியர்களை இஸ்லாமிய கட்சி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அப்படி யாரும் சொன்னது கிடையாது. அதே மாதிரி ஒரு தலித்தாங்க ரெப்ரசன்ட் பண்ண, பிராமணர் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு இல்லை. அவங்களோட நலனை உணர்ந்து செயல்படுற எந்த கட்சியும் முன்னெடுக்கலாம். பட் அதுக்கான நேர்மையும் செயல்பாடும் களத்தில் இருக்கணும். அதை இன்னைக்கு இந்தியா கூட்டணி நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை செய்கிறாங்களோ இல்லையோ, அதை தாண்டி மக்கள் அதை வலியுறுத்த வேண்டிய தேவை வந்து எல்லா மக்களுக்கும் இருக்குது. நான் என் பிரச்சனையை நான் மட்டும்தான் பேசுவேன்னா யாருமே நம்ம பிரச்சனையை முழுசாக பேசி தீர்க்கவே முடியாது. நம்ம பிரச்சனையை எல்லாரும் பேசணும். ஏன்னா நமக்கான தேவைகள் வந்து எல்லாமே ஒன்று தான், அடிப்படையான வாழ்வாதார தேவைகள். இப்போ அதை முழுமையாக உணர்ந்து செயல்படாத வரைக்கும் ஒரு தீர்வு வராது. அதே மாதிரி இந்துத்துவ அரசியலை வந்து தேர்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை நம்ம வந்து கட்டமைச்சாதான் வருங்காலத்தில் அதை நம்ம வீழ்த்த முடியும். அதை நோக்கி நம்ம செயல்படுவோம்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி நல்ல எபிசோட்லாம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கிரிஞ்சி மாமா பாட்காஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து கேட்காதீங்க.
அப்ப இப்படித்தாண்டா பேசுவோம் அப்படின்னு சொல்ற ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்கான். ஆமாங்க. அவன் என்ன ரெக்கார்ட் பண்றான் நம்மளுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. சர்ப்ரைஸா வந்து அதாவது லிசனரை சர்ப்ரைஸ் பண்றானா தெரியாது எனக்கு. நான் ஸ்பீக்கர்ஸை நல்லா சர்ப்ரைஸ் பண்றான் மட்டும் நல்லா தெரியும். அதான் நீங்க கேட்டு பாருங்க. நன்றி. ஸோ பாட்காஸ்ட்டோட ஃபைனலி ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்ன சொல்ல வரோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க கருத்தை சொல்லிட்டாங்க. எல்லோரும் நல்ல விதமாக சொல்லிட்டாங்க. எனக்கும் சில விமர்சனங்கள்லாம் இருக்குது. இப்போ காங்கிரஸோட அந்த அஜெண்டா வந்து மேனிஃபெஸ்டோ வந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயே சில அறிக்கைகள் இருக்குது. எங்கே என்ன சொல்கிறது, ஒரு டைரெக்டாக கூட இந்த சிஏஎன்ஆர்சிக்கா பற்றி பேசவே கிடையாது. முஸ்லீம் இந்த மாப் லிஞ்சிங் நடக்கிறத பற்றி ஏதாச்சும் முஸ்லீம் கூட இந்த மைனாரிட்டிக்கு ஏதாச்சும் லிஞ்சிங்க்கு எதிராக நாங்கள் ஏதாச்சும் தனி ஏதாச்சும் சட்டம் அமைப்பு ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் சேஃப் கார்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணான்னா அது எதுவுமே பண்ணல. இது இவங்க என்னென்னா நம்ம எந்த வித கேள்வி கேட்காம ஆதரிக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. ஸோ நம்ம கேள்வி கேட்கும்போது தான் அவனுங்களே திருந்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் நேஷ்னல் தலித் அஜெண்டான்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் ஹைதராபாத் நடந்துச்சு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கேஸ்ட்டுக்கு எதிராக வந்துட்டு எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா தலித் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. சிபிஎம் பார்ட்டிலேருந்து பெரிய லிஸ்ட் அம்பேத்கர் மற்றபடி எல்லா தலித் குரூப்ஸையும் வந்துட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஆன்டி ஃபாசிசம் சொல்லிட்டு மற்ற கட்சிகள் இந்தியா இருக்க மைனாரிட்டிஸ் கட்சிகள் எஸ்டிபி நிறைய கட்சிகள் இருக்குது. மற்ற பெரிய கட்சிகள் ரீஜியனல் கட்சிகள் எல்லாத்தையும் அவங்க ஒன்று சேர்க்கலைங்கிறதுக்கு இந்த லெஃப்ட் பக்கம் இந்த சிபிஐவுக்கும் ஒரு கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஆன்டி கேஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு வலுவாக பண்ணும்போது ஆன்டி ஃபாசிசம் சொல்கிறீங்க. இப்போ ஃபாசிசம் சொல்லிட்டு தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் ஏன் பண்ணலைங்கிற ஒரு கேள்வி கேட்டு தான் ஆகும் மக்களே. ஸோ இத்தனை கேள்வியுடன் நான் இந்த பாட்காஸ்ட்டை என் பண்ணலாம். மறக்காமல் எல்லோரும் ஃபுல்லாக கேட்டால் தான் இந்த பார்ட்டிக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. தயவு செஞ்சு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்பாட்டிஃபைலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபீட்பேக் கொடுங்க. அப்படியே அந்த ஸ்டாரில் உங்களுக்கு எவ்வளோ ஆனஸ்ட்டாக கொடுக்குறதோ அதை கொடுங்க மக்களே. நன்றி. அப்படித்தான் பேசுவேன்.